அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி 100 கொஸ்டின் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம தினமும் 100 கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம எவ்வளோ கொஸ்டின் முடிச்சிட்டோம்னா 2000 கொஸ்டின் முடிச்சிட்டோம். சரிங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2100 கொஸ்டின். இது வரைக்கும் 2100 கொஸ்டின் முடிக்க போகிறோம். 4200 கொஸ்டின் நம்ம பார்க்கலாம்னு டெய்லி 100 கொஸ்டினாக பார்க்க போகிறோம். சரிங்களா? 100 கொஸ்டின் நான் காமிக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். அதான் 100க்கு எத்தனை கொஸ்டின் சரியாக உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? கீழே வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். பொங்கல் ப்ளஸ் அன்று என்பதை சேர்த்து எழுதுன்னு இருக்காங்க. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏயா பொங்கல் என்றா, இல்லைனா பி பொங்கல் என்றா, இல்லைனா சி பொங்கல் ப்ளஸ் அன்றா பொங்க அன்றா, இல்லைனா டி பொங்கல் அன்றா அப்படின்னு இருக்காங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சரியான ஆன்சர் சொல்லணும். சரிங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வாங்க பார்க்கலாம். என்ன வரும்? பொங்கல் அன்றுன்னு வரணும். அப்போ ஆன்சர் வந்து ஏ. சரிங்களா? அப்போ வந்து தான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது பார்த்திங்கன்னா இல்லு ப்ளஸ் என்னாச்சுன்னா லேவான்ச்சு பொங்கல் என்றுன்னு ஆயிட்டு. அவ்வளோதான். சரிங்களா? அது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். பிரித்ததுங்க என்னதுன்னா சீரிழமைன்னு கொடுத்துருக்காங்க. சீரிழமை எப்படிப்பா பிரிக்கணும்? நியூ புக்கு படி பிரித்து சொல்லணும். சரிங்களா? சூப்பர். என்ன வரும்? சீர்மை ப்ளஸ் இளமைன்னு வரணும். சரிங்களா? அப்போ சீர்மை ப்ளஸ் இளமை ஆன்சர் என்னது? சீர்மை ப்ளஸ் இளமை. சரிங்களா? சீர் ப்ளஸ் இளமை வராது. அது பழைய எடிஷனில் அப்படி தப்பாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் சீர்மை ப்ளஸ் இளமை தான் வரணும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தா பி. சரிங்களா? அதை பாருங்கள். இருபது உயிர் மைக்கெட்டு இரு ப்ளஸ் இ என்னாச்சுன்னா இரு ப்ளஸ் இ வந்து பார்த்தா ரீ ஆனிச்சு. ஸோ சீர்லமின்னு ஆனிச்சு. சரிங்களா? அதை பாருங்கள். சேர்த்துருக்கு பூ ப்ளஸ் சோலை அப்படின்னு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரிங்களா பூ ப்ளஸ் சோலை அப்போ என்ன வரும்? ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பர். என்ன ஆன்சர்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சோலை அப்படின்னு ஆகும். சரிங்களா? சூப்பர். 4வது கொஸ்டின் பாருங்கள். கூட்ட பெயர் கேட்டிருக்காங்க. யானை என்ன சொல்லுவாங்க? யானை திரள் சொல்லுவாங்க. யானை மந்தைய, யானை நிறைய, யானை கூட்டமா? சூப்பர். யானை கூட்டம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்த பாருங்கள். பழம் சொற்களின் கூட்டு பேர் கேட்டுங்க. பழ குவியலா, பல கூட்டமாக, பல குலையா, பல மந்தையா? அப்போ என்னது? கற்குவியல் வரணும். ஸோ பல குலை தான் வரணும். சரிங்களா? மக்கள் கூட்டம் அப்படின்னு வரணும். ஸோ இது தப்பு. ஆட்டு தான் மந்தை வரணும். ஸோ அது தப்பு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாருங்கள். 6வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தவறா கூற்று ஒன்று பாருங்கள். 10 பாட்டு நூல்கள் ஒன்று முல்லைப்பாட்டுன்னு இருக்காங்க. சரிங்களா? முல்லைப்பாட்டை பாடியவே கபிலன் இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 2 சரியானு நீங்கள் சொல்லணும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 10 பாட்டு நூலில் தான் முல்லைப்பாட்டு கரெக்டான. முல்லைப்பாட்டை பாடியவே கபிலர் கிடையாது. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னது? கூற்று ஒன்று மட்டும்தான் சரி. சரிங்களா? முல்லைப்பாட்டு யார்? நப்பூதர்னாவா? அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா 7வது கொஸ்டின் பாருங்கள். கூற்று காரணம். தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் விவசாயத்துக்கு குடிநீருக்கு உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னி குவிக்குங்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழைநீர் பெரியாற்றில் ஓடி வீணாவதை தடுப்பதற்காண்டி இந்த அணையை கட்டினார்ன்னு இருக்காங்க. அப்போ என்னது? கரெக்டு தான். 2ம் கூற்று காரணம் சரி தான். சரிங்களா? மார்க்கம். இந்த மார்க்கம் சொல்லு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடைப்புக்குள்ளே சரியான பொருந்தும் கேட்டிருக்காங்க. அப்போங்க மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதனால் என்னது ஆன்சர்? மார்க்கம். ஆன்சர் சி. அதை பாருங்கள். நோயாளன் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து பார்த்தா அடைப்புக்குள்ளே கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தா இந்த பாடல் தெரியணும் உங்களுக்கு. அதனால தான் நம்ம 6 to 10th நல்லா படிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டோம் இ புக்கில். ஏன்னா இது 6 to 10th உள்ள தான் இப்படி எடுக்காங்க. சரிங்களா? எதுக்குன்னா அவுட் ஆஃபில் போய் ரொம்ப எடுத்தாங்க. எவனுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் உள்ளது தெரிஞ்சு வைக்கிட்டால் போதும். சரிங்களா? இந்த 185 இலக்கண கொஸ்டின் யார் டஃப்பாக எடுத்து ஒரு எல்லாத்தையும் 60 போட வைக்கனாலும் போட வைக்கலாம். சரிங்களா? ஆனால் வந்து அப்படி எடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா குரு 4 அப்படி தான் இருக்கும். சரிங்களா? அடுத்த பாருங்கள். மாளாத காதல் நோயாளன் போல் அப்படின்னு தான் வரும் அந்த இது. ஆன்சர் பி. சரிங்களா? அது பாருங்கள். டேஷ் இனிய இந்த சொல்லு வந்து எங்கே வரணும்னு கேட்டுங்க. இதுவும் பாருங்களேன் நம்ம 9th நியூ புக்கில் உள்ள புக் பேக் உள்ளது. சரிங்களா? அப்போ பாருங்களேன். இனிய வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் ஈஸியாக தான் அந்த மாதிரி இருக்கும். இனிய விளங்கிய பழகாது எல்லோருக்கும் இனிய வணக்கம், நாம் இனிய வாங்க வேண்டும், நான் தமிழ் இனிய கொண்டுவது. அப்போ பாருங்கள். இது 2ம் ஓகே வரலன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தல பாருங்கள். மேலே 2 பாருங்கள். இனிய விளங்கிடும் பழகாது எல்லோருக்கும் இனிய வணக்கம். இது கூட வராது. அப்போ இதை நீங்கள் எடுத்துடலாம் ஈஸியாக. சரிங்களா? பி. அடுத்த பாருங்கள். வாழ்த்தொழிகள் வந்து கொண்டே இருந்தன அப்படிங்காங்க. சரிங்களா? வாழ்த்தொழிகள் எப்படி வந்து கொண்டே இருந்தனன்ட்டாங்க. அப்போ இது எந்த காலம்? இறந்த காலம். சரிங்களா? முடிஞ்சிட்டலாம். சரிங்களா? சரியான இணைய கேட்டிருக்காங்க.
காலத்தில் உள்ள கொஸ்டின் கேட்டுருக்காங்க சரிங்களா. பெய்கின்றதுன்னு இருக்காங்க. அப்போ வந்து கிறுகின்று அப்போ வந்து நிகழ்காலம் வரணும், எதிர்காலம் கொடுத்துருக்காங்க. பெய்தது எந்த காலம் வரணும், பெய்யும் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா பெய்யாதுன்னு இறந்த காலத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு தான் சரிங்களா. அப்போ பெய்யும் என்பது எதிர்காலம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டு சரிங்களா. பெய்யும், நாளைக்கு மழை பெய்யும் அப்படின்னு நம்ம எதிர்காலத்தில் சொல்லுவோம் சரிங்களா. அப்போ பெய்யும் எதிர்காலம் சரிங்களா. அடுத்தல பாருங்கள் 13வது கொஸ்டின். இறந்த காலத்தை காட்டும் வாக்கியம் கேட்டிருக்காங்க. என்னென்னா இறந்த காலம் கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள் விழுந்தது அதுதான் இறந்த காலம் சரிங்களா. ஈஸியான கொஸ்டின். விசனம்னா கவலை, அதுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணுவீங்க, மகிழ்ச்சி. அல்லவை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதோட சொல் எதிர்ச்சொல். அல்லவைனா வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லவை வரும் சரிங்களா, எதிர்ச்சொல். மயிலை எந்த ஊரோட இது, மயிலாப்பூரோட ஊர் தான் மயிலை. புதுக்கோட்டைக்கு என்ன சொல்லுவோம், புதுகைன்னு சொல்லுவோம் சரிங்களா. 18 இதுதான் கொஞ்சம் வித்தியாசம் பண்ணிச்சிங்க. சிவிங்கம்னா என்னதுன்னா சுவைப்பு புயின் சரிங்களா, சுவைப்பு பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா நம்ம பப்ளிகாம் இருக்குல்ல அதுதான் சரிங்களா. மேக்சின்னு என்னப்பா, செய்தல பருவதல் சூப்பர். 20 பாருங்க. விடைக்கிட்ட வினாவை தேர்ந்தெடுக்க. செய்துக்கு செய்யாமல் அனுப்பிடும். அப்போ பாருங்க எதுவும் செய்யாமல் இருப்பது நன்றா, செய்யத்தகுந்த செயல்கள் செய்ய வேண்டுமா, செய்யத்தகுந்த செயல்களை செய்வதால் கெடுமா, எது செய்யாமல் கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும் அப்படின்னு தான் கேள்வி கேட்கணும். அப்போ வந்து பார்த்தா டி. கரகாட்டத்தை கும்பாட்டம் வந்து குடவுத்து வந்து கூறுவார். அப்போ பாருங்க கரகாட்டத்தோட என்றால் என்னவா, வேறு பேர்கள் என்னவா, என்ன சொல்லுவீங்க, அதோட வேறு பேர்கள் யாவைன்னு கேட்டால் அது கும்பாட்டம் குடவுத்துன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. விடைக்கிட்ட என்ன கேட்டுங்க. அதுபோல் இந்த மாறுன்னு ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படறக்க இடத்தில் கூறுவது இடவலுமதி அப்படிங்க. அப்போ பாருங்க இடவலுமதின்ட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க, கேள்வி என்ன கேட்கலாம், இது எவ்வகை வலுவமதி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இட வலுவமதி அப்படின்னு சொல்லுவீங்க சரிங்களா. இது என்ன வலுவமதி சொல்ல முடியாது, என்ன வலுவமதி இது வலுவமதி என்றால் என்னன்னு கேட்டால் அது இப்படி வலுவமதி தான் சொல்ல முடியும். ஆனால் இது இட வலுவமதி தான் கேட்குறாங்க. அப்போ இது எவ்வகைன்னு தான் கேட்கணும். அது விட கேட்டாங்க. முத்துவலிக்கும் கொற்கையின் அரசர் அதிராம் பண்ணிடுறான். அப்போ வந்து பார்த்தோன்னா யார் வந்து பார்த்தோன்னா கொற்கையின் அரசர் யார் அப்படின்னு கேட்டுக்கலாம் சரிங்களா. அடுத்தாவது வந்து பாருங்கள் சரியான விடையை கேட்குங்க. நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன் சரிங்களா. அப்போ பாருங்கள் நான் லைட் ஹவுஸ்னு வந்து கலங்கரை விளக்கம். அப்போ கலங்கரை விளக்கத்துக்கு செல்கிறேன். சி. 25வது கொஸ்டின் பாருங்கள். நாமகரணம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் உங்களுக்கு, அது என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயர்னு தெரியும். அப்போ வந்து ஆன்சர் பி சரிங்களா. இது வந்து நம்ம 12th புக்கில் இருக்கலாம், நம்ம 11th 12th ஓல்டு புக்கில். அது மதுரை வசினி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னது, சூப்பர், தேன்மொழி பாவை சரிங்களா. பணிந்துன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னது, கட்டுப்படுதலா, பணித்து சரிங்களா. பணிந்துனா கட்டுப்படுதல், பணித்துனா உத்தரவிடுதல் சரிங்களா. அப்போ ஆன்சர் பி. 28 பாருங்க. தகலின்னு என்னது, அகல் விளக்கு சரிங்களா. கார்கர்னு யாருப்பா, சூப்பர், நெய்பவர் தான் கார்கர். நுழாய்னா என்னது, இளம் பாக்கு சரிங்களா. வீதி சரிங்களா. வீதினா தெரு, விதினா இது சட்டம். 32 நசினா வந்து பாருங்கள், நாசினா தெரியும் உங்களுக்கு மூக்கு, நசினா குறைதல் சரிங்களா. அப்போ டி. கலை என்னும் சொல்லிற்கு பொருத்தமுடைய இரு பொருள்கள் இங்கே. அந்த கலை இந்த கலை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுனா எதாவது சொல்லணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், வயலின் கலை, ஒன்று முகத்தின் ஒளி, அது ஒரு கலை தான். ஸோ ஆன்சர் சி. சொல் பொருள் கிடைக்குங்க சரிங்களா. நெல் பதம் கல், பதம் தோல், நெல் பதம் அப்படிங்க. அப்போ பாருங்கள் நெல் பதம் இதுதான் சரியாக இருக்கா. சொல் அப்படின்னு இரு பொருள் தரணும், அந்த சொல்லு தான் இரு பொருள். அப்போ பாருங்கள் சொல், நெல்லுக்கு வந்து பார்த்தா சொல்லுன்னு ஒரு பேர் இருக்குது, சொல்லுக்கு வந்து பார்த்தா பதம்னு ஒரு பொருள் இருக்குது. அப்போ அந்த ஆன்சர் என்ன வரும், டி தான் வரணும் சரிங்களா. அப்போ என்னது, சொல்லுக்கு வந்து பார்த்தா பதம்னு ஒரு பொருள் இருக்குது, சொல்லுக்கு நெல்லுன்னு பேர் இருக்குதுன்னு நான் பார்த்துருப்போம். அப்போ அதுதான் உறவு, இரு பொருள் தருங்க. உறவுன்னு வந்து பார்த்தா ஒன்று சுற்றம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எது விருப்பம் சரிங்களா. 2 பொருள் தருது. உங்கள் ஊருக்கே வாரேன், அப்போ இது உங்கள் ஊருக்கே சரிங்களா வருகிறேன், இதான் கதை. வாரேன் இதுக்கு தான் வந்து பார்த்தா பேச்சு வழக்கு ஆயிரும் சரிங்களா. உம்முடைய பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு தான் கேட்டிருக்காங்க. வெரசா வந்துடுவேன், அப்போ சரியாக எழுத்து வழக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போ விரைவில் வந்து விடுவேன். சி.
தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவையினம் எது எவை அப்படின்னு கேட்பீங்க. எவை அப்படின்னு கேட்பீங்களா, இல்லை எதுன்னு கேட்பீங்களா? எது கேட்பீங்க? எது அப்படின்னு தான் கேட்கணும். பறவையினம் எது அப்படின்னு கேட்கணும். வினைத்திற்பம் என்பது யாது. சரிங்களா? இந்த நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார்? சரிங்களா? சரியான நேரத்தில் இப்படி பாருங்க. அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு எவ்வளோ பெரிய கரடி அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வைக்கும். அந்த கரடிக்கு மரம் ஏற தெரியுமா அப்படின்னு வந்து தான் தெரியும் இருக்கா. இம்மு ஆ வினா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இம் ப்ளஸ் ஆ தான் மான் ஆகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியுமா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வினாக்குறி வந்திருக்கணும். அப்போ ஏ கிடையாது, இது கிடையாது. அதை பாருங்கள், அப்படின்னு ஒரு வியப்பு வந்திருக்கணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வரல, சி வரல. அப்போ வந்து ஆன்சர் பி. இதை வச்சு எடுத்துலாம். அதை பாருங்கள், பெரியங்க அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார். அப்போது செவ்வாழை இது வந்து பார்த்தா அப்படி நம்ம புக் பேக்கில் இருக்கேன். அப்போ மாதிரி லாஸ்ட்டு இது வரக்கூடாது, வேப்புக்குறி அதை தூக்கிடலாம். அதை பாருங்களேன், செவ்வாழை. அப்போ பாருங்கள், ஒற்றைமேல் குறி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூலக சொல்லையில் ஒற்றைமேல் குறி வரணும். ஸோ வந்து பார்த்தோன்னா இதுதான் வந்திருக்கு, இரட்டைமேல் குறி வந்திருக்கு. ஒற்றைமேல் குறிக்கு முன்னாடி கால்புள்ளி வந்திருக்கு, அப்போ தப்பு. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா பி. சரிங்களா? அதை பாருங்கள், இனி நன்கு படித்தான் அதனால் தேர்ச்சி பெற்றான். அப்போ பாருங்கள், இனிய நன்கு படித்தான் அதனால். அப்போ பாருங்கள், இணைப்பு சொல்லில் வந்து பார்த்தா நம்ம என்ன வரணும், இணைப்பு சொல்ல எடுத்து கால்புள்ளி வரும், இது நம்ம கம்மா வரணும். அப்போ பாருங்கள், இது கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அதை வச்சு எடுத்துடலாம். படித்தான் தேர்ச்சி பெற்றான், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுவாய் பல பயனிலை படித்தான். அப்போது வந்து தான் இங்கே வந்து பார்த்தா நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதை வச்சு எடுக்கலாம் ஏன்னு. 44 கொஸ்டின் பாருங்கள், மாணவன் அது எதிர்பார்க்கக்கூடிய பேர் கேட்டுக்கங்க. அப்போ என்ன வரும், மாணவி. சரிங்களா? பொருந்தாத இணை கேட்டுங்க. கடலை கட்டு தான், உருண்டை கட்டு தான், நெச்சி கட்டு தான், சப்பி இதுதான் தப்பு. அப்போ என்ன வரணும், இது வரணும். சரிங்களா? தாவரத்தின் இளநிலை குறிக்காத சொல்லி எதுவும் கிடைக்கும். மடலி குருத்து பைங்குல் மட்டை வந்து பார்த்தீங்கன்னா தாவரத்தின் இளநிலை கிடையாது. பொருந்தா சொல்லி கேட்டுங்க. இவை 3 நாம கிட நோயின்னு கேட்டுக்காங்க. காமம் வெகுளி மயக்கம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்பம் தான் கிடையாது. சரிங்களா? ஏ. பால் இருந்து பருகினான். கிளி என்ன பேசும். சரிங்களா? அதை பாருங்க, அவிந்தன நெகிழ்ந்தன விண்டன கொண்ட, அதாவது விண்டன கொண்ட ஆகிய சொற்கள் தரும் பொருள் என்னன்னா எல்லாமே மலர்ந்தனன்னு தான் வரும். இது எங்கே 10th நியூ புக்கில் இருக்குங்களா? தொலி தொலி தோல் தோடு ஓடு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழங்களோட காய்கறியே பழங்களோட மேற்பகுதி குறிக்கும். சரிங்களா? சரியான அகரவரிசை கேட்டுக்கோங்க. ஆ ஃபஸ்ட்டு. அப்போ வந்து ஆ இதான் வரணும். சி இதை வச்சு எடுத்துலாம் டக்குன்னு. அதை பாருங்கள், மா வரிசை கொடுத்துருங்க. மா எல்லாமே ஓகே. அதை பாருங்கள், இச்சி இஞ்சி இங்கு இல்லை. அப்போது இச்சி இல்லை, இஞ்சி தான் இருக்குது. அப்போது இஞ்சி தான் வரும். அப்போ அதை வச்சு எடுக்கலாம் சீனு. அகரவரிசையில் கொடுத்துருங்க. பாருங்கள், 1000 இதுன்னு கொடுத்துருங்க. அப்போ என்ன வரும், இல்லை ர ஃபஸ்ட்டு வரணும். அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா ரா ரி ரூ அதை வச்சு எடுக்கலாம் டீனு. சரிங்களா? இலைனா வந்து பார்த்தீங்கன்னா மெலிந்து போதல். அந்த இலைன்னு இது நூல் இலை. இந்த இலையை வச்சு எடுத்துடலாம். அப்போ ஏனு. 56ஆம் கொஸ்டின் பாருங்கள், நேமி கோடு. நேமினா வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், நேமினா சக்கரம் வரும், கோடுனா மலை. அதை வச்சு எடுக்கலாம் பீனு. அதை பாருங்கள், சரியான வாக்கிய அமைப்பு. சரிங்களா? அதாவது மறைந்த ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். ஆண்டுதோறும் மறைந்த ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும். சரிங்களா? அப்போ வரும் கூட்டம் ஆண்டுதோறும் மறைந்த ஜானகிராமன் நினைவாக நடைபெறும். ஜானகிராமன் மறைந்த கூட்டம் ஆண்டுதோறும். அப்போ வந்து இது ரெண்டும் நல்ல வரலன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. அது ஏயா பின்னு போகிறோம். ஆண்டுதோறும் மறைந்த வருஷந்தோறுமா இறந்து போகிறாங்க ஜானகிராமன் இல்லை, மறைந்த ஜானகிராமனுக்கு நினைவாக வருஷம் நம்ம கொண்டாடுதோம், கூட்டம் நடைபெறுது. அப்படி தான் சொல்லணும். அப்போ ஆன்சர் ஏ தான் சரி. நடத்தல் இதோட வேர்ச்சொல் நட. போட்டேன் என்பது வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா போடு. சரிங்களா? ஓடு என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று ஓடினான். வினைமுற்று எச்சப்பொருள் வந்து மற்றொரு வினைமுற்று கொண்டு முடிவது எது வேணும் சொல்லுங்க. அப்போ இது என்னது, முற்றச்சம். சரிங்களா? முற்றச்சம். படி என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சம் வந்து பார்த்தீங்கன்னா வினையச்சம் கொடுக்குறாங்க. படித்தல் தொழிற்பேர், படித்த பெயரச்சம், படித்தான் வினைமுற்று. கான் என்பது வினைமுற்று கண்டேன். சரிங்களா? இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேந்தனர். அப்போ கூரை இது மெய்ந்தனர் கிடையாது, வேந்தனர். அப்போ ஆன்சர் டி. 65ஆம் கொஸ்டின் பாருங்கள், எக்ஸிபிஷனா அகழ்வாய்வு, எபிகிராஃபினா கல்வெட்டு காரணம், ஹீரோ ஸ்டோன்னா நடுக்கல், இன்ஸ்கிரிப்ஷனா செதுக்குதல் கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் தமிழ் சொல் கரெக்டாக எதுவும் கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் அகழ்வாய் கட்டு, ஹீரோ ஸ்டோன் நடுக்கல் கட்டு. அப்போ 1 3. இப்போ ஆன்சர் ஏ.
டிசீஸ்னால் ஆய்வேடு ஓகே கூட்டிகிட்டு இருக்குங்க. இன்டலெக்சுவலாக அறிவாளர் கட்டு, மித்னா தொன்மம் தப்பு, பேட்டர்னா ஆவணம் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா அது தப்பு. அப்போ இன்டலெக்சுவல்னால் அறிவாளர் அதான் கரெக்ட் சரிங்களா. வங்கம்னா என்னது கப்பல் கட்டு தான். நீகானா நாவாய் ஒட்டுப்பன். எல்னா வந்து பார்த்தோன்னா காற்று கிடையாது. எல்னா என்னது அல்லும் பகலும். எல்னா பகல் சரிங்களா. மாட உள்ளேரின கலங்கரை விளக்கம். அதை பாருங்க. துஞ்சு புலி இடறிய சிதறன் சரிங்களா. துஞ்சு புலி இடறிய சிதறன் போல அப்படின்னா ஓமி என்ன சொல்லுதுன்னா அவன் வந்து ஒரு அறியாமை சரிங்களா. அவனுக்கு அறியாததுனால அந்த துஞ்சு புலி இடறிய சிதறன் போலன்னு இருக்கும் சரிங்களா. பசுமுகத்தை அனுப்பிலாம் வந்து பார்த்தோன்னா எளிதில் மலை பதிவுது. கடைத்தறை எங்கு உள்ளது என்று வினாவிற்கு பக்கத்தில் உள்ளது என்று கூறுவது வந்து தான் சுட்டு விடை. விடை உனக்கு கதை எழுத தெரியுமா என்ன கற்று எழுத தெரியும். அப்போ என்னது இனமொழி விடை. வினாவிற்கு விடையாக மற்றொரு வினாவை கேட்பது வந்து பார்த்தீங்கன்னா வினா எதிர் வினாதல் சரிங்களா. நீ படிக்கவில்லை என்ற வினாவிற்கு எனக்கு தலைவலிக்கிறது என்று சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா என்னது உற்றது உரைத்தல் நடந்ததை சொன்னது. ஒருமை பன்மை பிள்ளையிட்ட தொடர். பறவைகள் பன்மையில் இருக்குது. இப்போ தங்கியது ஒருமையில் இருக்குது. ஸோ இது கிடையாது. பறவைகள் தங்கினார்கள் இது வந்து உயர்தினில் இருக்குது கிடையாது. பறவைகள் பன்மையில் இருக்குது தங்கின கரெக்டாக இருக்குது. அப்போ ஆன்சர் டி சரிங்களா. ஒருமை பன்மை மொழி வளரும் தன்மை உடையன்னு இருக்காங்க உடையதுன்னு இருக்காங்க. அப்படி பன்மையாயிரும். இது என்ன ஒருமையாயிரும். இப்போ என்ன வரும் ஒருமையில் தான் வரும். மொழி வளரும் தன்மை உடையதுன்னு ஒன்று தான் சொல்லிட்டாங்க. அப்போ ஏ சி சரிங்களா. பவளவெளி தான் பரிசு உரியவா இல்லை பவளவெளியால் தான் வெளியால் தான் பரிசு உரியது. பவளவெளி தான் பரிசு உரியதில்லை. பவளவெளி தான் பரிசுக்குரியவள். அப்போ ஆன்சர் சி தான் சரியானது. திகிரினா வந்து பார்த்தீங்கன்னா ஆணைச்சக்கரம். அலினா வந்து பார்த்தீங்கன்னா இது கருணை. அலர்னா மலர்தலா. கொங்குன மகரந்தம். ஸோ வந்து பார்த்தா ஆன்சர் என்ன வரும் 2 1 4 3 2 1 4 3 ஆன்சர் ஏ. அதை பாருங்கள். புரிசினா எது பார்த்தீங்கன்னா என்ன வரும் மதில். புரிசின மதில். புலைனா வந்து பார்த்தீங்கன்னா சாளரம். பனைனா முரசு. கயம்னா நீர்நிலை. அப்போ என்ன ஒரு ஆன்சரு 3 1 4 2 சரிங்களா. டி. 79 பாருங்கள். வருதல் என்னும் வேறு சொல்லி பார்த்தீங்கன்னா வா. சுடச்சுடம் பொன்பொருள் என்ற ஓமி வந்து பார்த்தீங்கன்னா இது நாணம் வளரும். சுடச்சுட மாதிரி நாணம் வந்து பார்த்தா வளரும்னு சொல்லுது. சொற்களை ஒழுங்குபடுத்திக்கிறதுங்க. கவிஞர் தமது கருத்தை சொல்வதற்கு சுவையோடு உதவுவது அணி சரிங்களா. சுவையோடு கவிஞர் தமது கருத்தை சொல்வதற்கு உதவுவது அணி. கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. அப்போ பாருங்கள் கவிஞர் தமது கருத்தை சொல்வதற்கு சுவையோடு இது கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அணியும் கிடையாது. சுவையோடு அதான் ஏபி தான் பார்க்கணும். அப்போ பாருங்கள் சுவையோடு ஃபஸ்ட்டு வருது. அப்போ இந்த கவிஞர் எழுவாய் தான் ஃபஸ்ட் வரணும். என் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. அப்போ சி தான் வரணும். பிறவினை சொற்றோடு கேட்டாங்க. பிறவினா பாருங்கள் மாலை அணிந்தான். மாலை அணிவித்தான். மாலை அணிந்து கொண்டான். அணிவித்தான் வந்துட்டு அணிந்தான் வேறு அணிவித்தான். அப்போ வந்து பார்த்தா பிறவினை தான் அது. நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது வந்து பார்த்தா எந்த வினைன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ வந்து பாருங்களேன் கட்டினேன் அப்படின்ட்டாங்க. அப்போ வந்து பார்த்தா இது எதிர்வினையும் கிடையாது, பிறவினையும் கிடையாது, செயற்பாட்டு வினையும் கிடையாது. அப்போ என்ன வரும் செய்வினை தான் வரணும். சூப்பர். அது பாருங்கள் அப்துல் நேற்று வருவித்தான். இது ஈஸியாக போட்டுங்க பிறவினைன்னு. மயில் என்பதற்கு பொருந்தி வரும் சொல் கேட்டுங்க. மயில் என்ன செய்யும் அகவுது தான் கொஞ்சம் இது வருமா. மயில் அகவியது தான் வரும் சரிங்களா. மயில் அகவும் அவ்வளோதான். வண்டு என்பது என்னது ரிங்கரம் விடும் சரிங்களா. வண்டு ரிங்கரம் விடுமா இல்லை வண்டு முரலும். வண்டு வந்து பார்த்தா முரலும் தான் வரணும் சரிங்களா. அதை விடுங்க. சரியான இணைப்பு சொல்லிக்கிறதுங்க. எமது மக்கள் இந்த பூமி எப்பொழுதும் மறப்பதில்லை. ஏன்னா இதுவே எமக்கு தகும். ஆகையால் அப்படி வராது. ஏனெனில் அதனால் இல்லை. ஏனெனில் ஏன் மறக்கலைன்னு கேட்குங்க. ஏனெனில் எனக்கு இதுதான் தாய் அப்படிங்க. அப்போ ஆன்சர் ஏ தான் வரணும். நான் ஏற்கனவே சென்ற இடம்தான். டேஷ் அச்சம் ஒன்றும் இல்லை. ஆதலால் அச்சம் ஒன்றும் இல்லை. ஆயினும் அச்சம் ஒன்றும் இல்லையா. ஆதலால் ஆனால் அச்சம் ஒன்றும் இல்லை. ஏனே இல்லை. ஆதலால் அச்சம் ஒன்றும் இல்லை தான் வரணும் சரிங்களா. அடுத்ததாக பாருங்கள். நாம் இனி சொற்கள் பேச வேண்டும் இல்லைன்னா துன்பப்பட நேரிடும். மோனோலிங்கல்னு என்னது ஒரு மொழி சரிங்களா. அதை பாருங்கள். வைரல் வேண்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னது வைரல்னால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சுழல்னு தெரியும் சரிங்களா. நிலக்கட்டணம் லேண்டு என்ன வரும். ஸோ இது கோனிக்கல் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா குமுளிக்கல். ஓர் கேட்டிருக்காங்க. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள்.
ஸோ வந்து பார்த்தோன்னா ஆன்சர் பி தான் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? சரியான என்னடை கேட்டுக்கோங்க. ஓர் அடர்ந்த காடு. சரிங்களா? சி. பாருங்கள் ஒரு ஓர் கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள் ஓர் இனிய காலை பொழுது. இதான் கரெக்டாக இருக்குது. அதை பாருங்கள் ஒரு பத்தி கொடுத்துட்டாங்க. அதை பற்றி வாசிக்கும். தமிழ் நாகரிக வளர்ச்சி சிற்பம் கல்லில் வடித்த கவிதைகள் எனலாம். கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைக்கும் கலையே சிற்பக்கலை. சிற்பக்கலை பற்றி திவாகர நிகழ்ந்து மணிமேகலை போன்றவற்றில் குறிப்புகள் காணப்படுது. பல்லவர் காலத்து தூண்களில் சிங்கம், யாழி, தாமரை, மலர் போன்ற சிற்பங்கள் இருந்ததாம். திருச்சி மலைக்கோட்டை, மாமல்லபுரம், காஞ்சிபுரம் சரிங்களா போன்ற இடங்களில் பல்லவர் கால சிற்பம் கலைநுட்பத்துடன் அமைந்துள்ளன. பல்லவர் கால குடைவரை கோவில் நுழைவாயில் இருபுறங்களிலும் காவலர் நிற்பது போன்ற சிற்பங்கள் படைக்கப்படலாம். அப்போ சிற்பம் கல்லில் வடித்த டேஷ் எனலாம், கவிதை எனலாம். திவாகரன் என்று சொல்லப்பட்டுள்ள கலை என்ன கலைனா சிற்பக்கலை. சரிங்களா? அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் எதுனா சிங்கம், யாழி இதெல்லாம். சரிங்களா? காவலர் நிற்பது போன்ற சிற்பம் எவ்வகை கோவில் சேர்க்கப்பட்டுள்ளனா குடவரை கோவில் தானே. திருச்சி மலைக்கோட்டை கோவில் காணப்படும் சிற்பம் யாருடைய காலத்தை சேர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது யார்? பல்லவரோட காலத்தை சேர்ந்தது. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தா கரெக்டாக 100க்கு இத்தனை கொஸ்டின் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? எல்லாமே 100க்கு உங்களோட கொஸ்டின் எவ்வளோ பாருங்கள். நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2100 கொஸ்டின் பார்த்துட்டோம். இந்த கொஸ்டின் பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் சேர்ந்துக்கிடுங்க. சரிங்களா? டெலிகிராமில் நான் அனுப்பிவிடுதேன். சரிங்களா? ஏற்கனவே நம்ம எத்தனை கொஸ்டின் அனுப்பிவிட்டேன், மீதி கொஸ்டின் அனுப்பிவிடுதேன். சரிங்களா? 4200 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இன்னும் வந்து பார்த்தா கொஞ்சம் தான் இருக்குது, பாதி வந்துட்டோம். சரிங்களா? அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.